தொடர்ச்சியாக நாம் இன்று 4 புள்ளிகள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த 4 புள்ளிகள் 21வது புள்ளி, 22, 23, 24. 21வது புள்ளி எதை குறிக்கிறது என்றால் நாக்கு பகுதி. நம்மளுடைய கால் பாதத்தின் மேல் பகுதியில், கட்டை வரலின் மேல் பகுதியில் ஒரு கோடு இருப்பது போன்று இருக்கும். அந்த கோடு நம் விரலை 2ஆக பிரிக்கும்படியாக நடுப்பகுதியில் இருக்கும். அந்த கோட்டில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நாக்குக்கான தூண்டுதல் புள்ளியாக அது அமைகிறது. அந்த பாயிண்டில் நம்ம அழுத்தம் கொடுப்பது எப்படி? உள்நோக்கி அழுத்தம் கொடுக்கணும். வெளிநோக்கி என்றால் சிண்டு விரல் பக்கம் அழுத்தம் கொடுப்பது. உள்நோக்கி என்றால் அதாவது உள்பக்கமாக உடலின் நடுபாகத்தை நோக்கி கொடுக்க வேண்டும். 2 கால்களிலும் அதே மாதிரியே உள்நோக்கி நாம் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி இந்த நாக்கு பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கிறது என்று பார்த்தால், பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வார்த்தைகள் உச்சரிப்பதில் சிரமம் இருக்கும். சரியாக வார்த்தை பேசுவதற்கு அவர்களுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதுவும் பக்கவாதம் பாதிக்கப்பட்ட உடனே இந்த இடத்துக்கிட்ட, அதாவது குறைந்த நாட்கள்லேயே இந்த இடங்களில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது பார்த்தா நல்ல அவங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி நாக்கு பகுதியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவங்க வார்த்தைகள் மீண்டும் பழையபடி உச்சரிக்க ஆரம்பிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க பேசுகிறது நமக்கு புரியும்படியாக மாறும். அதே போன்று நாக்கில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது, நாக்கு பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம் நாக்கில் உள்ள சுவை மொட்டுகளுக்கு சக்தி ஓட்டம் தூண்டப்படுகிறது. அப்போ சுவை மொட்டுக்கள் நன்றாக வேலை செய்யும் பொழுது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேவையான சரியான ஜீரண நீர் அங்கே சுரக்கும். ஜீரண நீர் சுரப்பதனால சரியான ஜீரணம் நடக்கும். ஆக நம்மளுக்கு சரியான ஜீரணம் நடந்தாவே நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும்ன்றது தான் உண்மை. ஆக நாக்கில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது பேச்சு, வார்த்தைகள் உச்சரிப்பதில் உள்ள சிரமங்கள் மாறும். சுவை மொட்டுக்களுக்கு நாக்குக்கு தேவையான சக்தி ஓட்டம் அங்கு கிடைக்கப்படுகிறது. 22வது புள்ளி அது எங்கே இருக்குது அப்படி என்று பார்த்தால், சிண்டு விரலுக்கும் அதற்கு பக்கத்து விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அழகாக படத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த பகுதி தான். அது பேலன்ஸ்டு ஆர்கன்ஸ் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், அதாவது உடம்பு பூரா உள்ள பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும், பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது ஆர்கன்ஸ் ஏற்ற இறக்கங்களாக செயல்படக்கூடிய ஆர்கன்ஸ் சமநிலைப்படுத்தப்படுகிறது. ஒழுங்காக இரத்த ஓட்டம் நம்ம உடம்புக்கு பாய்ஞ்சு உறுப்புகள் அனைத்துக்கும் சரியான இரத்த ஓட்டம் கிடைத்தால் உறுப்புகள் நன்றாக இயங்கும். ஆக 22வது புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது உறுப்புகள் இயக்கத்தில் சமநிலை பெறுகிறது. 23வது புள்ளி தொண்டை குரல் வளை, அதாவது குரட்டை சத்தம் இருக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது குரட்டை சத்தம் நீங்குவதை பார்க்கலாம். குறைவதை நம்மளால் உணர முடியும். அடுத்தது 24வது புள்ளி, இது நிணநீர் மண்டலம். நிணநீர் மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை பலப்படுத்தக்கூடியது, நமக்கு வெள்ளை அணுக்கள் உருவாக்கம், இறந்த அணுக்களை மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுதல். ஆக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு பலமாக இருக்கணும் அப்படின்னா நிணநீர் மண்டலம் செயல்பாடு சிறப்பாக இருக்கணும். நம்ம உடல் முழுவதும் நிணநீர் ஓட்டம் நன்றாக இருக்கணும். ஆக இந்த நம்ம மேல் பாதம் முழுவதும் கணுக்கால் வரைக்கும் நாம் விரல்கள் பாதத்தோடு இணைந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கணுக்கால் வரைக்கும் நம்ம காலை சுற்றி நல்ல அழுத்தம்னா அழுத்தணுன்றது கிடையாது, பட்டும் படாமல் நாம் தேய்ச்சி விடுவதும். அப்படி தேய்க்கும் பொழுது சூடு அப்படி லைட்டாக நம்ம அந்த ஆயில் போட்டு தேய்க்கும் பொழுது அந்த சூடு பறக்கும், சூடு தெரியும் அந்த இடத்துக்கிட்ட. அப்படி நம்ம பட்டும் படாமல் தேய்ச்சி விடும்போது அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற இடங்களில் நம்ம அழுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே பாதத்துக்கு மேல் அழுத்தம் கொடுக்கும் பொழுது
நிணநீர் ஓட்டம் தூண்டப்படுகிறது. அதனால் நம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பலப்படுகிறது. இப்போ நமக்கு சோர்வாக இருக்கிற டைமில் கூட இந்த பாதத்தின் மேல் பகுதியில் நாம் இப்படி தேய்ச்சி விடுவதன் மூலமாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆக 24 புள்ளிகள் பாத அழுத்த சிகிச்சையில் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு புள்ளி